வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் 3 முறை வருவார்கள் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் நிலையில் தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி மாநில அளவிலான அனைத்துக் கட்சி கூட்டம் நேற்று மாலை சென்னை தலைமைச் செயலகத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ், மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், தேசிய மக்கள் கட்சி ஆகிய 6 கட்சிகளுக்கும், அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளான அதிமுக, திமுக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், தேமுதிக, நாம் தமிழர் உள்ளிட்ட 6 கட்சிகள் என மொத்தம் 12 கட்சிகள் கலந்து கொண்டன. கூட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் நடைமுறை மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்திற்கு திமுக, காங்கிரஸ் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதிமுக, பாஜக வரவேற்பு தெரிவித்தன. திட்டமிட்டு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலும், கேரளத்திலும், புதுச்சேரி போன்ற மாநிலங்களிலே இன்னும் ஒரு 4 மாதத்திலே தேர்தல் நடக்க இருக்கிறது. அவசர கோலத்தில் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். எந்த இறந்தவர்கள் பட்டியலும் எடுக்கிறது கிடையாது. நிரந்தரமாக வெளி மாநிலத்துக்கு போனவங்க, நிரந்தரமாக வேற எங்கேயாவது போனவங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க பேர் கூட இங்க இருக்கு. அப்படின்னா அது எப்படி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு சமம்? ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா? வாக்காளர் பட்டியல் உண்மைத்தன்மை இருக்கா? கிடையாது. அப்போ வாக்காளர் பட்டியலில் வெளிப்படைத்தன்மை, உண்மை நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தீவிர சுருக்கமுறை திருத்தம், இது நல்ல விஷயம். அதனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் நடைமுறைகளை உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது இன்னும் நிலுவையில் இருக்கிறது. ஒரு செயல் உச்சநீதிமன்றத்தின் செயல்பாட்டு இருக்கும்போது, நடவடிக்கை இருக்கும்போது அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடாது என்பது ஒரு மாண்பான விதி. இது ஒரு சீர்திருத்தம். ஏறத்தாழ பலமுறை 8 முறை இன்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். 8 முறை இதே போன்ற எஸ்ஐஆர் இந்தியாவில் நடைபெற்றிருக்கிறது. ஏறத்தாழ 1951 2004 வரைக்கும் சராசரியாக 6.5 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த எஸ்ஐஆர் இப்பொழுது 21 ஆண்டுகளுக்கு பிறகு நடப்பது தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இதனிடையே தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் போது வாக்காளர்கள் விடுபடுவதை தவிர்க்க ஒவ்வொரு வீட்டிற்கும் 3 முறை சென்று பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை வாக்குச்சாவடி அலுவலர்கள் பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிப்படி 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய அனைத்து தகுதியுள்ள குடிமக்களும் வீடுதோறும் நடைபெறும் கணக்கீட்டு பணியில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அதிகபட்சம் 1200 வாக்காளர்கள் மட்டும் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் வாக்குச்சாவடிகள் சீரமைக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார்.